புத்தாண்டு காலத்தில் நெடுஞ்சாலைகளில் வருமானம் 15 கோடி ரூபாவை தாண்டி இருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலான நெடுஞ்சாலைகள் மூலம் 15 கோடியே 98 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக நெடுஞ்சாலை நடவடிக்கை பிரிவு மற்றும் அதனுடைய பராமரிப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் இது தகவலை வெளியிட்டிருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. RID காப்பீட்டை தெரிவித்திருக்கிறார். 13ஆம் தேதி சனிக்கிழமை மட்டும் பெறப்பட்ட நெடுஞ்சாலைகளின் வருமானம் சுமார் 2 கோடியே 49 லட்சம் ரூபாய் என்பதாக அவர் தெரிவிக்கின்றார். மேலும் அக்கால பகுதியில் நெடுஞ்சாலைகளில் 43,50,000 வாகனங்கள் பயணித்திருப்பதாகவும் அவர் நேற்று தினம் சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே நெடுஞ்சாலைகளுடைய வாகன போக்குவரத்து இந்த காலப்பகுதி அதிகரித்து காணப்பட்டதால் வருமானம் அதிகரித்தது. எனவே இன்றைய தினத்திலிருந்து மீண்டும் அங்கிருந்து வருகின்ற வாகன எண்ணிக்கை அதிகரிக்கலாம். எனவே ஊருக்கு சென்றவர்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்பலாம். எனவே மீண்டும் இன்று நாளை போன்ற நாட்களில் வருமானம் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தெரிவித்த விடயங்களை காணலாம். அதே போல இந்த புத்தாண்டு காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை, அதே போல இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு, ரயில்வே திணைக்களம் உள்ளிட்ட பிரிவினர் ஒன்றாக இணைந்து விசேடமான போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். புத்தாண்டுக்கு முன்னான காலப்பகுதியில் கொழும்பிலிருந்து மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டதோ அதே போல தங்கள் சொந்த ஊர்களிலிருந்து கொழும்புக்கு திரும்பும் மக்களுக்காக நேற்று தினம் முதல் விசேடமான போக்குவரத்து இடம்பெறுகிறது. 17ஆம் தேதி வரை இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகிறது. ரயில்வே திணைக்களம் குறிப்பாக காலி, அதே போல பதுளை, வெளியத்த ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து விசேடமாக இந்த காலப்பகுதியில் 8 மேலதிக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல பஸ் வண்டிகளும் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக போக்குவரத்து ஆணைக்குழும் அதே போல இலங்கை போக்குவரத்து சபையும் தெரிவித்திருக்கிறது.